ஒரு 5-6 டீம் இருந்துச்சு குளோபல் சூப்பர் லீக் GSL சொல்லிட்டு அது. சோ அதுல ஹெட் கோச்சா இருந்து இவர் கப் அடிச்சு கொடுத்தாரு பீடாக். அதான் வந்து கயனா அமேசான் வாரியர்ஸ். இவங்களும் செயின்ட் லூயிஸ் கிங்ஸ் மாதிரி தான். கடைசி ஒரு 4 சீசனா செம்ம கன்சிஸ்டன்ட். ஃபைனல்ஸ் வரைக்கும் போனாங்க. இவங்க பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இவங்க 6 முறை வந்து ரன்னர்ஸ் அப்பா முடிச்சிருக்காங்க. ரொம்ப அன்லக்கிஷான டீம். ஆனா ஒரே ஒரு முறை தான் வந்து கப் அடிச்சிருக்காங்க. நம்ம அதிலே தெரியுது லைக் வந்து இவங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிடுவாங்க. அந்த ஃபைனல் ஹர்டில் வந்து கிராஸ் பண்ணாம இருந்தாங்க. 2023ல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து கப் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2024ல ரன்னர் அப்பாவும் முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி அந்த வருஷமே வந்து கயானா தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தாங்க ஃபைனல்ஸ் ஒரு 18-19 ஓவர்ஸ் வரைக்கும். கடைசி ஒரு 3 ஓவர்ல வந்து ஆரோன் ஜோன்ஸ் வந்து செஞ்சார். நம்ம சொன்ன மாதிரி அந்த ஹைலைட்ஸ் பாருங்க சூப்பரா இருக்கும். சோ இதுல வந்து நோட்டபிள் பிளேயர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்கோர்ஸ் நம்ம கேப்டன் பத்தி அப்புறம் வருவோம். நம்ம டொமஸ்டிக் பிளேயர்ஸை பத்தி பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஷிம்ரன் எட்மயர் இந்த டீம்ல தான் இருக்காரு. ரொம்ப வருஷமா இந்த டீம் தான் இருக்கு. கயானா தான் ஒரு லோக்கல் டீம். அதுக்கப்புறம் ஷமார் ஜோசப் பீடா கண்டெடுத்த அந்த தத்துப்பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். சோ அவரு இங்க இருந்து பார்த்து தான் வந்து மீதி டீம்ஸ் எல்லாமே எடுத்தாங்க. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு ஷமார் ஜோசப். அவர் இங்க இருக்காரு. அதுக்கப்புறம் குடகேஷ் மோட்டி அப்படின்ட்டு வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அவரும் சூப்பர் டேலண்ட். ரீசென்ட் டைம்ஸ்ல செம்மையா போட்டு வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து மெயின் ஸ்டே வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல அப்படிப்பட்ட ஒரு ஆல்ரவுண்டரா இருக்காரு. குடகேஷ் மோட்டி அவர் இருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற வெஸ்ட் இண்டீஸ் கேப்டனான ஷே ஹோப் அவரும் வந்து இங்க இந்த டீம்ல தான் இருக்காரு. அதுக்கப்புறம் கீமோ பால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நாளா வெஸ்ட் இண்டீஸ் ஆடிட்டு இருந்தாரு. இப்பதான் ரீசென்ட் டைம்ஸ்ல எடுக்கிறது இல்ல. சோ அவருமே இந்த டீம் தான். சோ இவங்க எல்லாம் வந்து கீ டொமஸ்டிக் பிளேயர்ஸ். இதே ஃபாரின் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா கேப்டன் யாரு உங்களுக்கே தெரியும். 46 வயசு முதியவர் கிடையாது. அவர் வந்து யங்ஸ்டர் சரிங்களா. இம்ரான் தாஹிர் அவர் தான் வந்து இந்த டீமுடைய கேப்டன். என்னதான் ஷே ஹோப் இந்த டீம்ல இருந்தாலும் இம்ரான் தாஹிர் தான் கேப்டன்சி கொடுப்பாங்க இந்த வருஷமும். கடைசி 2 வருஷமா அவர் தான் கேப்டன்சி பண்ணி ஃபர்ஸ்ட் இயர்லயே ஒரு கேப்டன்சி பண்ணி ஜெயிச்சு கொடுத்தாரு. போன வருஷம் ரன்னர் அப்பா முடிச்சாங்க. இந்த வருஷமும் வந்து இந்த குளோபல் சூப்பர் லீக்ல அவர் தான் கேப்டன்சி பண்ணி ஜெயிச்சு கொடுத்தாரு. சோ தேர் இஸ் நோ ரீசன் வை தே வில் ஷிஃப்ட் அவே ஃப்ரம் இம்ரான் தாஹிர்.